கூப்பிட்டு ஒரு பிள்ளை அப்படியே கண்ணத்துலயே நாலு அப்பா அப்பெல்லாம் இருந்துச்சு. அவ்வளவு காண்டா இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு நீங்க இதை பண்ணிடுங்க. தம்பி தானே கடன் கட்ட போறான், எனக்கு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அவங்க பிரச்சனை, தம்பி கடங்காங்க, இவங்க கடங்காங்க, எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும். வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் எடுத்துன்றது? நீங்க அந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு இல்ல, நீங்க நினைச்ச அளவுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீ நாளைக்கு உடம்பு முடியலன்னா உன தூக்கி போட்டு போயிடுவாங்களா? நீ செத்துட்டு அவனை விட்டுட்டு போயிடுவாங்களா? உனக்கு உடம்பு முடியாட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம வீடியோ வச்சு சாவடிக்கிறாங்களா? சொல்லலாமா முதல்ல? நீ சாகர வரையும் எப்படி நீ முதல்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவ? சாகர வரையும் இருந்துக்கோங்க. நீ ஆப்ஷன் கொடுக்குறியா? அவங்க ஆப்ஷன் கொடுத்ததுனாலதான் நீ உயிரோட இருக்க. அக்கா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பேசக்கூடாது, போய் அரைஞ்சிருக்கணும். அப்படி இதுங்களுக்கெல்லாம் படிச்ச திமிரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து கஷ்டமே இல்லாம வளர்த்துறவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. வீட்டுல குழந்தைங்களை வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அவங்களுக்கு வந்து இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுதான் கஷ்டம்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். நாளைக்கு உங்க குழந்தைங்களும் இப்படிதான் பேசும். ஒரு தம்பி கட்டுவோம், இந்த அம்மாவுக்கு வந்து சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சிருவாங்க. சரிப்பா, அமுச்சு வச்சிடுறாங்க. நீ போற இடத்துல உன் புருஷன் உன்னை கொடுமை பண்ணா நீ யார்கிட்ட வந்து நிப்ப? உங்க அம்மா அப்பா கிட்ட தானே வந்து நிப்ப. ஸோ அவங்க நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ வந்து அம்மா அப்பா கணக்கு தெரியுவாங்க. உனக்கு நகை போடும்போது அவங்க எப்படி கட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து உனக்கு அம்மா அப்பா வந்து கண்ணுக்கு தெரியாதுல்ல. இப்படி உனக்கு நகை தான் முக்கியம், அப்பா அம்மா எல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா நீ உழைச்சி நீ சம்பாதிச்சுக்கணும். உன்னை இவ்வளவு படிக்க வச்சதே பெரிய விஷயம். அவங்க நிறைய பேர் படிக்க வைக்காம எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? உன்னெல்லாம் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா நீ இவ்வளவு பேச்சு பேசுற. உன்னெல்லாம் வளர்க்கும் போதே 4 அடி அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இப்படி பேசிருக்க மாட்டேன். ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்கு தேவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்க அப்பா நிறைய நாள் சாப்பிடாம பட்னியோடையும் அதுதான் வாங்கிக்கணும் இது வாங்கிக்கணும் அவங்க ஆசையை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கின்னு வாழ்ந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் யோசிக்காம எப்படி இப்படிலாம் பேச முடியுதுன்னு சத்தியமா தெரியல. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுல இப்படிலாம் பேசுனது கிடையாது. எனக்கு அது வாங்கிட்டாங்க, நீங்க இவ்வளவுதான் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுங்கெல்லாம் எப்படிதான் இப்படிலாம் பேசுதுங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் பொண்ணுங்க இருக்குதுங்களா அப்படின்னு கேவலமா இருக்கு. இதுங்களால நிறைய பொண்ணுங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கு, நல்ல பொண்ணுங்களுக்கு கூட. இதுங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியல. வளர்க்கும் போது தயவு செஞ்சு 2 போட்டு வளங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. இந்த இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன நிலைமைக்கு போனாலுமே, எந்த லெவலுக்கு போனாலுமே, நீங்க போறதுக்கான முதல் காரணம் உங்க அப்பா உங்க அம்மாவா தான் இருப்பாங்க. அவங்களையும் யோசிச்சு பாருங்க. அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுறாதீங்க. நிறைய பேர் விட மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா நிறைய பேர் விடுவாங்க, அதுவுமே எனக்கு தெரியும்.